அம்மா அப்பா இந்த மாதிரி லிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன். எப்படியாவது நடிகராயிரணும், எப்படியாவது 99ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட கனவுல துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலும் என்னன்னா போனோன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு இல்லைன்னு ஒரே ஒரு விஷயம் தான். ஆனா என்னால பணம் கொடுக்க முடியும் அப்ப. ஆனா ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டுல ஒரு எல்லாம் ஒய்ஃபா எல்லாமே சொன்னாங்க, ஏன் கொடுத்துதான் ட்ரை பண்ணாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயா நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு நான் பாத்துக்கிறேன், நான் ஃப்ரீயா நடிச்சு தரேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியா கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலிருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நம்பர்ல பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, நானும் சுத்தி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, இது மேல வந்து நம்மளால வந்து உடம்பாலையும் என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். எப்பவுமே ஒண்ணு இருக்குல்ல, ப்ரொடியூசருக்கு வந்து வேற விதமான டென்ஷன்ஸ் இருக்கும், இயக்குனருக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும், ஒரு ஹீரோக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும். எல்லா டென்ஷனுமே வந்து ஒரே ஆள் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இயக்குனர்களை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம். இவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாவும் இருந்திருக்காரு, செயிலர் ஆஃப் த ஷிப்பாவும் இருந்திருக்காரு. ஸோ கட்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ திரு ரங்கராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனமான சன் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மேடையில வந்து நான் நிக்கிறது காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா அப்பா இந்த மாதிரி லிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன். எப்படியாவது நடிகராயிரணும், எப்படியாவது 99ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட கனவுல துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலும் என்னன்னா போனோன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு இல்லைன்னு ஒரே ஒரு விஷயம் தான். ஆனா என்னால பணம் கொடுக்க முடியும் அப்ப. ஆனா ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டுல ஒரு எல்லாம் ஒய்ஃபா எல்லாமே சொன்னாங்க, ஏன் கொடுத்துதான் ட்ரை பண்ணாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயா நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு நான் பாத்துக்கிறேன், நான் ஃப்ரீயா நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியா கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலிருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நம்பர்ல பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, நானும் சுத்தி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, இது மேல வந்து நம்மளால வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு ஒரு சூழ்நிலை, சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம், எல்லா ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு
போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம், ஒரு 15 லட்சத்துக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ள படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏடா அது காலை வச்சுட்டோம், பின்வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்துல வந்து, கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், அம்மா என்னம்மா நம்ம 15 லட்சம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாங்க பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவா ஏத்துக்கிறான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது, ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்னொன்னா போட 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 மொத்தமா போட்டோம். அம்மா என்னம்மா, என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா என்னம்மா மொத்தமா போட்டோம், என்னம்மா நம்ம கிட்ட, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், கீழே இருந்து மேல வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அவராக பாக்கணுப்பா அப்படின்னு. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்து, இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசம் தான், நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவாடி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே இதுக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மேல எடுக்கிறவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, படம் வர சேர்றவங்க சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவனா. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட்மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்திலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் இந்த படத்தை, பட் அது நம்பிக்கையில தான் சொல்றேன், நடக்குமா நடக்கலாம்னு தெரியல, இயற்கையை தான் பார்த்துக்கணும். இந்த படத்துல இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானம் தெரியல, இயற்கையாக பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்துல 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்ப அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யாரும் 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, புரியுங்களா. அப்ப அந்த இடத்துல வந்து 200 ரூபா கொடுத்து நீ பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலை குறைச்சு பாருங்க, அங்க போற கூட்டம் அதே கூட்டம் இங்க வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலா படம் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து சினிமா யாரு பாக்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போறாங்க. மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா 200 ரூபா டிக்கெட், 4 பேர் போனா 800 ரூபா, அது உள்ள போனா ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வந்துடும். அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்ப லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது. அப்ப வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாது இல்ல. ஸோ முன்னாள் முதல்வர்
மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல. பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன இதை கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாக கேட்கிறேன், நான் கலை பிச்சையாக கேட்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம, ஒரு தாயின் கருவிலிருந்து வெளியே வர முடியாம துண்டிக்கிறாங்க. அவ்வளவு படங்கள் வெளியே இருக்குது. அவங்கள எப்ப வர்றது வெளியே கரெக்டா ஒவ்வொரு நேரம் வீக்லி ஒன்ஸ். இப்ப தலைப்படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இடையில நாங்க எப்போ வந்து படங்கள் தயாரிக்கிறது எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க. அது எங்கேயும் ஒரு நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே வந்து நீங்க டிக்கெட் விலை குறைங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி பிளைட்ல கூட போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்க போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார், வாழ்த்துக்கள். படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு அவருடைய பேக் போனா என்னைக்கும் இருக்கக்கூடிய பைக்கர் சக்கரவர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய சப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்துறாரு. இந்த தருணத்துல தற்போது மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், படக்குழுவினர் அனைவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். போட்டோகிராஃபர்ஸ் போட்டோஸ் எடுக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் சார். போட்டோ செஷன் டீமோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கட்ஸ் திரைப்படத்தை இந்த டீம் தயாரிப்பாளர் எல்லாரும் ரொம்ப கட்ஸோட வந்து வெளியிட எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதால பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு சம்பத்தன் குண்டு துணைத்தலைவர் வந்து ஒரு நிமிடம் மேடைக்கு வரவும். கட்ஸ் திரைப்படத்தை மக்கள் கிட்ட நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில கலந்து நிகழ்வை சிறப்பித்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்க தெரிவித்துக்கிறோம். கட்ஸ் திரைப்பட குழு சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். கட்ஸ் திரைப்படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. Thank you.